Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மரியாதைக்குரிய சகோதரர் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் KV தாமு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த வேளச்சேரி மேற்கு பகுதி நிர்வாகி வெங்கடேஷ் அவர்களே, மற்றும் சகோதரர் லயலா மணி அவர்களே, நான் எதெல்லாம் பேசலாம், ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பேசுவோம்னு நினைச்சா அவரே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. அவர் ஒரு பெரிய பேச்சாளர், சின்ன வயசா இருந்தாலும் சரி ரொம்ப துடுக்கானவர், ரொம்ப தளபதி மேல ரொம்ப ஈடுபாடு உடையவர், பயங்கரமா பேசக்கூடிய ஒரு நல்ல சகோதரர் மணி அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இன்று இது 3வது பொதுக்கூட்டம். ஆவடி மற்றும் எல்லா இடத்துலையும் இந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு இந்த 3வது இடத்துக்கு இங்க வந்திருக்கிறேன். 2வது பொதுக்கூட்டத்தில் போன உடனே நான் போய் அப்படி இறங்கின உடனே கரண்ட் கட்டு. என்ன அப்படின்னு கேட்டா, எப்போ வந்தனோ உடனே கரண்ட் பீஸ் கேரியரை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. பீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க. சரி, நான் ஒரு 15 நிமிஷமா உக்காந்துருந்தேன். எப்போ வரும் நீட்டுன்னு. இப்போதைக்கு கரண்ட் வராது, அது மேல் இடத்து உத்தரவு வராதுன்னாங்க. சரி, ரைட்டு. ஜென்ரேட்டர் ரேட்னு போட்டாங்க. மைக்குக்கும் லைட்டு 4 லைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஜென்ரேட்டரு பத்துச்சு. ரைட்டு அப்படின்னு அப்புறம் திடீர்னு லைட்டை கொடுத்தாங்க. திருப்பி ஒரே நிமிஷத்தில் திருப்பி நிறுத்தினாங்க. என்னான்னு கேட்டால், நாங்கள் என்னங்க செய்யறது, மேலே இடத்துலேருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு கரண்ட்டு எதுவுமே எல்லாமே கொடுக்கக்கூடாது, கட் பண்ணுறாங்கன்னுட்டு. என்னங்க இது, நீங்கள் தான் சொல்கிறீங்க, நல்லா ஆச்சு, அருமையான ஆச்சு, அருமையாக செஞ்சு நிற்கிறோன்னு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம்? என்ன காரணத்துக்கோசம் இந்த பயம் உங்களுக்கு வருது? எதுக்கு இந்த ஒரு பயம்? நீங்க தான் நல்லா செய்றீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? 2026 மக்கள் அதற்கு சரியான தீர்ப்பை தலைவர் தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மணி சொன்னது போல இந்த ரசிகர் மன்றம், நற்பண்டி மன்றம், நற்பணி மக்கள் இயக்கம் எல்லாம் சரிங்க. நாங்க எல்லாத்தையும் கடந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 32 வருடமாக எங்கள் தளபதி குடும்பம், எங்கள் நிர்வாகிகள், எங்க தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. வெங்கடேஷ் அவர்கள் இதை செய்திருக்க 5-6 லட்சம் இருக்கும். அதை நானோ மற்றவர்களோ 1 ரூபாய் பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க வெங்கடேஷ் அவர்களும் நண்பர்களும் செய்ததுதான் இந்த விழா. இந்த விழாவில் நான் வரும்போது தாம் அப்படியே முன்னு இருந்தாரு. என்னன்னா, நீ முன்னாடியே வர வேண்டியதானே, மழை வந்துடுச்சுன்னு எல்லாரும் கலையிறாங்க, நீ இப்ப வர, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்களாம் விழாவை எடுத்திருக்கிறோம், நீ பாட்டுன்னு பொறுமையா வரியா அப்படின்னு. நான் பொறுமையா வரல, காலையிலேருந்து மாறி மாறி ஒவ்வொரு விழாவுக்கும் போயிட்டு தான் இந்த விழாவுக்கு வந்திருந்தேன்.
அரசாங்கத்துக்கு ஒன்னா பயம் இருக்கும், இயற்கை நம்முடன் எப்போதும் இருக்கும் என்பதுதான் இதுக்கு சாட்சி. எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். எங்களுக்கு தளபதியை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது தாய்மார்களே. ஏன் அப்படின்னா எங்களை அப்படி வழி நடத்திருக்கிறாரு. நல்ல விதமா மக்களுக்கு சேவை செய், மக்களுக்கு என்ன தேவைன்னு போய் கேட்டு அதை செய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். கொரோனாவில் தலை நிமிர்ந்து நாங்க சொல்லுவோம், மற்ற கட்சிகள் எல்லாம் யாராவது ஒரு நாள் 2 நாள் உதவி பண்ணியிருப்பார்கள். கொரோனா காலத்துல முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்த ஒரு கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம். கொரோனா நேரத்துல நாமக்கல்ல இருக்கிற ஒரு சகோதரியுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு 15-16 பாட்டில் ரத்தம் தேவைப்படுதுன்னு டாக்டர் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த சகோதரி அவருடைய தம்பி, அண்ணன், மாமா, மச்சான் எல்லாருக்கிட்டையுமே கூப்பிட்டு கேட்டாங்க. கேட்கும்போது நாங்க வரணும்னு தான் இருக்கிறோம், எங்களுக்கு இ பாஸ் போடணும், வண்டி இல்ல, பெட்ரோல் இல்ல, நாங்க எப்படி வர்றதுன்னு தெரியல, எப்படியாவது நாங்க வந்துடுறோம் அப்படின்னாங்க. யாராலையும் அவங்களால போய் அங்க சேர முடியல. அப்போது கோயம்புத்தூர் மாவட்ட தலைவரிடம் தகவல் தெரிந்து நாமக்கல் மாவட்ட தலைவர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கிட்ட சொன்னோன்னே என்கிட்ட சொன்னாரு. சொன்ன உடனே நான் உடனே கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் உடனடியாக அதை ஏற்பாடு செய்யணும் என்று சொன்னேன். தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் 15 - 17 பேர் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அப்பெல்லாம் கொரோனால வீட்டில் சும்மா தானே நான் உட்காந்து இருந்தேன். அப்போ அந்த 15-16 பேருக்குமே எல்லாருக்கும் ஃபோன் அடித்தேன். ஏப்பா யாரும் உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலையா, நீ பாட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டேன்னு எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாமே சொன்னாங்கண்ணே. ஏண்டா அங்கேருந்து தொத்தின்னு வந்துடாதரா, வெளியிலேயே போகக்கூடாதுன்றாங்க, நீ போய் ரத்தமே கொடுக்க போறன்ற ஹாஸ்பிட்டல்னாங்கன்னாரு. இல்லம்மா, எங்களுடைய தலைமை எங்களுக்கு ரத்தம், ஒரு உயிருக்கு ரத்தம் கொடுன்னு சொல்லிச்சு, அந்த உயிரை நம்ம காபத்து பண்றதுனால என் உயிருக்கும் நமக்கும் எதுவுமே ஆகாதுமா, அப்படி ஏதாவது ஆனா நம் தலைவர் தளபதி இருக்கிறாருமான்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்ன சகோதரர்கள் தான் ஒரு உண்மையான ஒரு தொண்டர்கள் தோழர்கள் எது என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த மாதிரி நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கும்பல் கூட்டத்தெல்லாம் நான் கூப்பிடணும் அப்படின்னா நான் இதுக்கு 1 மாதத்துக்கு முன்பாகவே எல்லாருக்கும் எப்படியாவது வந்துருங்க கூட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லணும். என்னுடைய பிஏ சொல்லும் போது லைட்டு போட்டிங்களா, நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டேன், நான் வேலை வாய்ப்பு கேட்டேன், எதுவுமே செய்து தரல, நீங்க வருவீங்களா அப்படின்னுவாங்க. எதுவும் செய்து தரலன்னு இல்லை, அதையெல்லாம் அந்த நேரத்தில் அவங்க கேட்பாங்க, அதெல்லாம் நான் செய்து கொடுக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுவேன். சொன்ன பிறகு சரி அப்படியா நான் வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கும். ஆனா இங்கு தலைவர் தளபதி முகத்தை காட்டினாலே சேர்ற அன்பான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் இந்த அன்பான அருமையான கூட்டம் இதுதான். இப்படியெல்லாம் ரொம்ப நாங்க எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மணி சொன்னது போல மற்றவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது, தாமு சொன்னாரு 1 நாள் 2 நாள் 5 நாள் கொண்டாடுவாங்க. ஆனா எங்க தலைவருக்கு மட்டும்தான் 365 நாளும் பிறந்த நாள் கொண்டாடும் ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி தான். மேலும் விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா விருந்தகம் சுமார் 34-35 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தினந்தோறும் 150 பேர் உணவு காலையிலே நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாணவ மாணவிகளுக்கு தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தளபதி குருதியகம் ஒரு நாளும் 70-75 பேருக்கு இன்று 63 பேர் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். விழியகம் மற்றும் தளபதி பயிலகம் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் 10,000 மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பயிலகத்தை தளபதி பெயரால் நடத்தி கொண்டிருக்கிறோம். தளபதி நூலகம், தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு
எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிற திட்டம். அதற்கடுத்து தளபதி சட்ட ஆலோசனை மையம் என்று இலவசமாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை எங்கள் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்க எல்லாம் எங்க ஆளுங்களெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசுல இருப்பாங்க. சின்ன வயசு 21 வயசு, 20 வயசு, 30 வயசு, 28 வயசு அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்கள பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்க செய்யறதோட அதிகமா மக்களுக்கு சேவை செய்யற ஒரே ஒரு அன்பான ஒரு தோழர்கள் தான் இவங்க. எங்க கிட்ட எல்லாம் பெரிய பணக்காரங்கலாம் இல்லைங்க. நாங்களாம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்க தாமுன்னா பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தார். அவருக்கு நாங்க மாவட்ட செயலாளர் கொடுத்தோம். சாதாரணமா ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தவர் தான் இன்று மாவட்ட செயலாளர். பணம் காசு இருக்கிறவங்க கிட்ட பணத்தை செலவு பண்ணணும்ன்ற ஆசை இருக்காதுங்க. 500 ரூபாய் அவர் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டினார்னா 400 ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு எண்ணம் உள்ளவர் தான் எங்க தாமு. அவர் கடந்த 28-30 வருடமாக சைக்கிளிலே ஓட்டி கொண்டு போஸ்டர் ஒட்டி அங்கு கிடைக்கும் பணத்தில் வருமானத்தில் 5 பேருக்கு 10 பேருக்கு உணவளித்து வந்தவருக்கு தாங்க இன்னைக்கு பதவி கொடுத்தோம். அன்னைக்கு தெரியாது எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவாரு, தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி ஆரம்பிப்பார்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. தளபதி மேல் அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு தளபதி பெயரால் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அவருக்குத்தான் இன்று மாவட்ட கழக செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கும் நிர்வாகிகளுக்கு இளைஞரணி, தொண்டரணி, மாணவர் என்று, சகோதரிகளுக்கு மகளிர் என்று பதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களுக்கும் தெரியும் இந்த நேரத்துல எப்படியாவது 2026 தலைவர் தளபதி சிஎம் ஆயிடுவார் என்றது எல்லோருக்கும் மக்களுக்கு தெரியும். அதனால புதிதாக வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அவர்களுக்கு உண்டான பதவிகள் கொடுக்கப்படும். ஆனால் உழைத்தவர்களுக்கு தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் தலை நிமிர்ந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். மற்ற கட்சியெல்லாம் இந்நேரம் மழை வந்துச்சுன்னா ஆளே இருக்காதுன்னு மணி சொன்னாரு. அது 100க்கு 100 உண்மைங்க. அது புயலே வந்தாலும் சேர்த்தாங்க. எங்க ஆளுங்க எங்க கூட்டம் அப்படியே இருந்துக்கினே தான் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே மாறாது. நான் எப்பயுமே எல்லாரும் தாய்மார்கள்லாம் இருந்தாங்களா நான் நடுவில் போய் உக்காந்து அவங்ககிட்ட 1-2 வார்த்தையெல்லாம் பேசுவோம், எப்படிமா இருக்குதுன்னு. இன்னைக்கு ஆவடியில் பேசினேன். ஒரு சகோதரி, சின்னம்மாள் என்ற ஒரு சகோதரி சொன்னாங்க, அண்ணன் கட்சி எப்ப தலைவர் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே எப்படா 2026 வரும், தேர்தல் தேதி எப்போ வரும், நான் ஓட்டு போடணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே இங்க எங்க பகுதியில் இருக்கோம், எங்க எல்லாருமே நாங்க காத்துன்னு இருக்கிறோன்னு அப்படின்னு. ஏமா நீ 1000 ரூபா வாங்கிட்டியா அப்படின்னு. அதானே நான் 1000 ரூபா வாங்குறேன். என் வீட்டுக்காரி இப்படி போனாருன்னா ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு 500 ரூபா ஃபைனை போட்டுடுறாங்க. 1000 ரூபா. காவல்துறையை நீங்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவறாகவே நீங்கள் நினைக்க கூடாது. அவர்களும் நம்மளை போர் ஒரு மனிதர்கள் தான். அவர்களுக்கு வேற வழி இல்லை. நான் கொடுக்கிற மாதிரி அந்த 1000 ரூபா கொடுக்கிறேன், நீ எப்படியாவது வசூல் பண்ணி நீ ஃபைன் போட்டு எப்படியாவது வாங்கி நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்லும் போது, மேலதிகாரிகள் சொல்லும் போது அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆகவே நாம் எல்லோரும் அவர்கள் தான் செய்கிறார்கள். ஒரு வண்டி எடுத்துன்னு போனா போதும், ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, 1000 ரூபா போடு 2000 ரூபா போடுன்னு. அவர்கள் மீது நீங்கள் கோபப்படக்கூடாது. நீங்கள் கோபம் படுவது நம்மளுடைய தமிழக அரசு மீதுதான் நீங்கள் கோபப்பட வேண்டும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாமே அந்த பொண்ணு சொல்லிச்சாங்கன்னா இந்த மாதிரி நடந்ததுன்னா முந்தா நாள் கூட ஃபைன் போட்டுட்டாங்கன்னு அந்த பணத்தை வாங்கினாங்கன்னு. கரெக்டு தான் சகோதரி, இதுதான் விஷயம். அதை நீ நினைச்சுக்க. நீ ஏன் போலீஸ்கார காட்டுற? பாவம், அவரும் நமக்கோசம் 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு காவல்துறை தான் நமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை குறை சொல்லாதீர்கள். தமிழக அரசை சொல்லு, யார் ஆளுகிறார்களோ அவங்களை சொல்லு சகோதரி என்று சொன்னேன். ஆமா, இல்லைன்னா என் காசை வாங்கினேன் என்கிட்டயே நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்து அடுத்து 2 நாள்லயே வாங்கிடுறாங்கன்னு அப்படின்னாங்க. அதுதான். அதனால இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படி இப்படிலாம் எதையும் நீங்க
மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் இப்ப வெங்கடேஷ் காசு இல்லைங்க, அது நம்மளுடைய சொந்த பணத்தை தான் அவங்க நமக்கு கொடுக்கறாங்க. புரியுதுங்களா? இது இப்ப வெங்கடேஷுக்கு 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்றான்னு அவருடைய உழைப்பு, அவருடைய காசு. அது தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு சாதாரண ஒரு தொண்டனின் அவர் உழைப்பால் இன்னைக்கு இந்த திட்டங்களை செய்கிறார் என்று சொன்னால், அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தோழர் தான் நம்மளோட வெங்கடேஷ். வெங்கடேஷ் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லாருமே சரி, எது சொன்னாலும் சரி, நீங்க எது கேட்டாலும் சரி, தலைவருடைய போட்டோவை கையில வச்சுக்கின்னு அண்ணா எனக்கு இந்த உதவி செய்யின்னு சொன்னா அத்தனை பேரும் செய்யற ஒரு உண்மையான கட்சி தமிழக வெற்றி கழகம். அதனால தாய்மார்கள்லாம் பயப்படாதீங்க, பயம் இருக்கும். இன்னும் ஒரு 9-10 மாதம் அப்படியே பல்ல கடிச்சு கொண்டு இருங்கள். 10 மாதம் கழித்த பிறகு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய உதவிகள், உங்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். ஏனென்று சொன்னால் எல்லா கட்சியும் பார்த்தாச்சு, இவங்களையும் பார்த்தாச்சு, அவங்கள பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம் தலைவர் தளபதிக்கு என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சுது. என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா 18 வயது இளைஞர்கள் யாருமே கூடுமான வரைக்கும் நிறைய பேர் போய் ஓட்டு போடல. ஏன்னு கேட்டா, அண்ணன் இல்லைண்ண, என்னுடைய ஓட்டு முதல் ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்காக இருக்க வேண்டும், அதனால நாங்க போய் ஓட்டு போடலன. இந்த எப்ப 26 வருமோ அப்போதான் எங்களுடைய முதல் ஓட்டை நாங்கள் தலைவர் தளபதிக்கு போட இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான சகோதரர்கள். ஏன் என்று சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாருக்குமே பல கஷ்டங்கள் இருக்கின்றன. எல்லாரும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருக்குமே எதையும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில யாருமே இல்லை. ஏன் என்று சொன்னால் உழைத்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த உழைப்பாகப்பட்டது எக்காரணத்தை கொண்டு வீணாக போகக்கூடாது. அதற்கு நீங்கள் 2026 தலைவர் தளபதிக்கு நீங்கள் ஓட்டு அளிப்பீர்கள், ஓட்டு போடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களை மட்டுமே, தாய்மார்களையும் இளைஞர்களையும் மக்களையுமே நம்பி வரக்கூடிய ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உச்சத்தில் இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வரலங்க. உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி தான். அந்த உச்சத்தை கொடுத்தது நம்மளுடைய தாய்மார்கள், இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே நான் அதை உதறிவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே எங்களுடைய தோழர்கள் உங்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து எங்களால முடிந்த உதவிகளை நாங்கள் எப்போதும் என்றும் உங்களுடன் நாங்கள் இருப்போம், செய்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.